இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ள நான் ஜோடின் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விசேட தினம் நாளை. பொதுத் தேர்தல் தொடர்பில் அரசு அதிகாரிகளை தெளிவூட்டும் நடவடிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுப்பு. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் ஈடுபடுத்தப்பட்டமை தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தல். தொடர்ந்து விரிவான செய்திகள். தபால் மூலம் வாக்களிப்பு இடம்பெற்ற 3, 4 மற்றும் 5ஆம் திகதிகளில் வாக்களிக்க முடியாது போன வாக்காளர்கள் நாளை தபால் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. வாக்காளர்கள் தமது மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்திற்கு சென்று நாளைய தினம் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகைமை பெற்றுள்ள வாக்காளர்கள் கடந்த 3ஆம் திகதி கல்வி திணைக்களம், அரசாங்க பாடசாலைகள் மற்றும் போலீஸ் திணைக்களம் என்பவற்றின் உத்தியோகத்தர்களும் ஆசிரியர்களும் தமது வாக்குகளை அடையாளமிட்டிருந்தார்கள். அவர்களில் அன்றைய தினம் வாக்குகளை அடையாளமிட முடியாமல் போனவர்களின் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பேக்கெட்டுகள் அந்தந்த அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு ஏற்கனவே கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஏனைய வாக்காளர்கள் நேற்றும் அதற்கு முந்தைய தினமான 5ஆம் திகதியில் வாக்குகளை அளித்தார்கள். அவர்களில் வாக்களிக்காதவர்களில் எதிர்வரும் 8ஆம் திகதி, அதாவது நாளை உரிய அலுவலகம் அமையப்பெற்றுள்ள மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் சென்று அந்த அலுவலகங்களின் அலுவலர்கள் தபால் மூல வாக்கினை அடையாளமிடுகின்ற சந்தர்ப்பத்தில் தமது வாக்குகளை அடையாளமிட்டுக் கொள்ள முடியும். புள்ளடியிடப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பொதிகளை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய புள்ளடியிடப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பொதிகள் இன்று குறித்த மாவட்ட அலுவலகங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுத் தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் எதிர்வரும் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரையில் 9 லட்சம் வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மா அதிபர் ரோஹன அபேரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிந்தியுங்கள் திட்டத்தின் 7வது நாள் இன்றாகும். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கேஃபே அமைப்பிணைந்து நாடளாவிய ரீதியில் இந்த விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் இன்றைய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அரசு அதிகாரிகளின் பொறுப்புகள் குறித்து தெளிவூட்டும் நடவடிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. அதற்கமைய வடமேல் மாகாணத்தில் உள்ள அரசு அதிகாரிகளை தெளிவூட்டும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் சட்ட செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோர் ஒன்றிணைந்து தெளிவூட்டல் நடவடிக்கையை முன்னெடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலில் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பாரிய வாய்ப்பங்கு காணப்படுவதால் அதன் பெறுமதியை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த தெளிவூட்டல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடமையை தவறும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தெளிவூட்டப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் என பரீட்சைகள் திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பரீட்சை நிலையம் ஒன்றிற்குள் கையடக்க தொலைபேசியை வைத்திருந்த பரீட்சார்த்தி ஒருவர் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டு அவரது தொலைபேசி கைப்பற்றப்பட்டதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் S. பிரணவதாசன் தெரிவித்தார். அறிவித்துள்ளோம். கையடக்க தொலைபேசியை தம் வைத்திருக்க கூடாது என்று தலைநகரில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து மாணவர் ஒருவர் தம்மதம் கையடக்க தொலைபேசியை வைத்திருந்தமையினால் தமது குழுவினரால் அது கைப்பற்றப்பட்டதுடன் அதற்குரிய பரீட்சை பெறுபவர்களும் ரத்து செய்யப்படும். ஆகவே மாணவர்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். இதில் பரீட்சை நிலையங்களுக்குள் கையடக்க தொலைபேசியை வைத்திருப்பதோ அல்லது எடுத்துச் செல்வதோ முற்றாக தண்டனைக்குரிய குற்றமாவதோடு அவ்வாறு நீங்கள் பிடிபடும் இடத்து உங்களுக்குரிய பரீட்சை பெறுபவர்கள் ரத்து செய்யப்படுவதுடன்
உங்களது கைத்தொலைபேசியும் அரசுடைமையாக்கப்படும். மேலும் இன்று நடைபெற்ற பரீட்சைகளில் மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் காலை நேர பரீட்சைக்காக மாலை நேரம் வந்திருப்பது அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் தமக்குரிய நேர அட்டவணையை மிகவும் நன்றாக அவதானித்து உரிய பாடத்திற்கு சமூகம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இன்று நடைபெற்ற நாட்டியம் பாடத்திற்கு காலை நட வேண்டிய பாடத்துக்கு மாணவர் 11:45 பரீட்சை நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். ஆகவே அவருடைய வினாப்பத்திரம் காலை 11:30 முடிவடைந்துள்ளது. ஆகவே மாணவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்லும் முன்னால் மீண்டும் அவதானமாக உங்களது நேர சூழ்ச்சியை பார்வையிட்டு அதற்குரியவாறு பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. ආරක්ෂක සේනා මූලස්ථාන සංකීර්ණ ඉදිකිරීමේ ව්‍යාපෘතිය විශාල பாதுகாப்பு தலைமையகத்தின் நிர்மாண பணிகளில் பாரிய அளவிலான நிதி மோசடி இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவையினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கட்டிட நிர்மாண ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு விலை மனு கோரப்படவில்லை. முழு தொகையில் 83% செலுத்தப்பட்டுள்ளது. எனினும் 32.02 வீதமான நிர்மாண பணிகளே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு போக்குவரத்து அமைச்சு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் கடந்த 5 வருடங்களில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணைகளுக்காக அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய செயலாளரினால் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் பயன்படுத்தப்பட்டமையால் 142 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுசில் பிரேமஜயந்த, அனுராயாப்பா மற்றும் காமினி சனரத் ஆகியோருக்கு எதிராகவும் ඇතරම නඩුදාලා ඉවරයි ලංගම් බස් වලට. සුසිල් ප්‍රේමජයන්ත මහත්තයාටයි කවුද අනුරපියදාස් ப்ளூமெண்டல் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தவரின் இறுதி கிரியைகள் பொரளை மயானத்தில் நேற்று நடைபெற்றன. ப்ளூமெண்டல் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 36 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான நிரோஷன் என்பவரை உயிரிழந்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் கடந்த 3ஆம் தேதி உயிரிழந்தார். කාටද මේකෙන් තෘප්තියක් ඇති වෙලා තිබෙන්නේ? එක ඉල්ලීමක් කළා තිබේ නිරෝෂන් සම්පත්. யார் இதனால் திருப்தி அடைந்துள்ளனர்? தமது பிள்ளைகளுக்கான கல்வியை முன்னெடுப்பதற்கு உதவுமாறு நிரோஷன் சம்பத் கோரிக்கை விடுத்திருந்தார். நிரோஷன் சம்பத்தின் குடும்பத்திற்காக நாம் ஒன்றிணைவோம். தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் தலை தூக்க முற்பட்டால் மக்கள் உரிய பதில் வழங்குவார்கள். යාතුලින් ජනතාවගෙන් නිසියාකාර ප්‍රතිචාරයක් ලැබෙවි.